இது நம்ம வாழை இலையில போட்டு சாப்பிட போகிறோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விரோதி வீட்டுக்கு போனாலும் வாழை இலை நம்பி சாப்பிடலான்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு விஷமே வச்சாலும் வாழை இலை முடிச்சு பார்த்தீங்களா தெரிஞ்சிருக்கும். இப்போ ஃப்ரைட் ரைஸ் போட்டே இருக்கும், நானே பொண்டாட்டியும். இப்படி பார்த்தீங்கன்னா மசாலாலாம் போட்டு. வணக்கம் மக்களே, எல்லாருக்குமே சிக்கன் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். கடலை போய் சிக்கன் ரைஸ் பார்த்தீங்கன்னா 100-120 சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் எப்படி பர்ஃபெக்டா ரொம்ப கம்மியான பிரைஸ்ல கடலை இருக்கிற மாதிரி டேஸ்ட் எப்படி செய்து நம்ம பார்க்க போறோம். நானும் என் பொண்டாட்டி தான் சமைக்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சிக்கன் 65 செய்யறதுக்கு முதல்ல ரெடி பண்றோம். அதுக்கு சிக்கனை போட்டுட்டு அந்த 65 மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலா இப்போ போட்டு போறோம். இப்போ வந்து சில்லி பவுடரு, சக்தி மசாலா வந்து இதே நம்ம போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது நம்ம ஆட் பண்ணிப்போம். நீ சொல்லாதல. இது போடாம செய்யலாமா? கார்லிக் பேஸ்ட் போடாம செய்ய முடியல. ஓகே, இந்த கார்ன்ஃப்ளவர் மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ கிராம் போடுறது? கார்ன்ஃப்ளவர் பவுடர் இது வந்து ஒரு 10 கிராம் போட்டா போதும். 10 கிராம் போட்டுக்கோங்க. உப்பு ஆட் பண்ணலாம். இது எவ்வளோ பண்ணும்? உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் போடுங்க. கொஞ்சம் வந்து ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் என்ன ஆயில் இது? தேங்காய் எண்ணெயா? சன்ஃப்ளவர் ஆயில். சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுக்கலாம் மக்களே. எவ்வளோ போட்டுக்கலாம்னா அப்பதான் கோட்டிங் ஆகும் நல்லா. அப்போ நல்லா எல்லா கறியிலையும் அந்த மசாலா மிக்சிங் ஆகும் நல்லா. அப்போ நல்லா பர்ஃபெக்டாக முறுமுறுன்னு இருக்கும். நம்ம கலருக்கு எந்த பவுடரும் ஆட் பண்ண போறதில்ல. ஓகே, இருக்கிற கலரே தான். அப்படி ஆட் பண்ண நல்லா இருக்கும்ல கலரு கறி. கலர் நம்ம வீட்டில் செய்யும் போது நமக்கு கலர் தேவை. ஓகே வா, இது செய்யும் போதே வாசனை கும்முன்னு தூக்குதுங்க. வா, என்ன நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம். பட் ஆனால் இது செய்யும் போது தான் இவ்வளோ பொருள் பார்த்தீங்களா. இங்கே இந்த சோயா சாஸ் இருக்குது, இந்த டொமேட்டோ சாஸ் இருக்குது, மிளகாய் தூள், ரெட் சில்லி பவுடர் இருக்குது, கார்ன் மசாலா, ஜிஞ்சர் பேஸ்ட்டு, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கரம் மசாலா இதுவும் ஆச்சில் தான் வாங்கி ஒரு 10 ரூபா இது. அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் பவுட்ரு இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், இல்லைன்னா மளிகை கடையில் கிடைக்கும் இது. ஸோ இந்த இத்தனை பொருள் இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ் செய்ய முடியும். நிறைய பேர் நினைக்கலாம் சிக்கன் ரைஸ் செய்யறதுக்கு வந்து சாப்பாடு ரைஸ் யூஸ் பண்ணலான்ட்டு. ஆனால் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா கடையிலே பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்க சாப்பாடு ரைஸை மிக்ஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான பாஸ்மதி ரைஸ் தான் வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 kg வந்து 60 ரூபா கிட்ட வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாம். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா ஒரு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஓடினா போதும், நல்லா சூப்பராக வந்துடும். இப்போயே பார்த்தீங்கன்னா ஐஸ் நல்லா இருக்குது. இதில் சாப்பிட்டே பார்த்துக்கலாம். இப்போ வா, சாப்பாடு வச்சு சாப்பிட்ருக்கேன், பாஸ்மதி சாப்பிட்டது இல்லை. சிப்பி பார்த்தீங்கன்னா மசாலாலாம் போட்டுலாம் ஊற வச்சு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லாவே அது நல்லா ஊறிருக்கு. ஸோ இப்போ ரெடியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிச்சு மக்களே. இப்போ வந்து நம்ம அந்த சிக்கனை போட போகிறோம். சிக்கன் பார்த்தீங்கன்னா சும்மா நல்லா மொறுன்னு இருக்கு. இப்போ அப்படியே எடுத்து சாப்பிடலாம் போல தோணுது. நான் சிக்கன் ரொம்ப நாள் வாங்கல மக்களே. பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஏன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எடுத்துக்கு அவ்வளோ தேவைப்படாது. பா, என்ன ஒரு வாசனை. என்னதான் கடையில் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும் எந்த பொன்னாட்டு கையில் சாப்பிடும்போது அதில் வர சுவையோ சுவை. பார்த்தீங்கன்னா அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்துட்டோம். இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன் வந்துட்டுருக்கு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்களா மக்களே, சிக்கன் நல்லா முறுன்னு இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ப்ரைட் ரைஸ் தான் நம்ம வாங்கினோம். பட் ஆனால் அது சிக்கன் சிக்கன் செம்ம டேஸ்ட்டு. இந்த காரம் இந்த உப்புலாம் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட். நீங்கள் வேறு லெவல் பண்ண போகிறோம். நம்ம சால்ட்டு போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிப்போம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம்.
பாத்திரம் பத்துமான்னு தெரில, இருந்தாலும் போட்டுப்போம். ஒரு பக்கம் பிரியாணி அரிசி, ஒரு பக்கம் சிக்கன் 65. இதை விட ஒரு மனுஷனுக்கு என்ன தான் வேணும் சொல்லுங்கள். வடிச்சு இந்த மாதிரி ஆற வைக்கணும் ஃபேன் காற்றுல பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கறி பார்த்தீங்கன்னா ஸ்பைட் ரைஸ் போடுறதுக்கு இந்த எலும்புனா இல்லாமல் வெறும் கறி மட்டும் பொடி பொடியாக அரிஞ்சிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம சாப்பிடும் பார்த்தீங்கன்னா எலும்பு வந்து வாயில் குத்த ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கறி வந்து பொடிசாக இருந்தால் தான் நம்ம வந்து எல்லா ரைஸ்லையும் சேர்ந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் எவ்வளோ பொடி அறிய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பொடி அரைஞ்சிப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்கன் செய்யறதுக்கு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா கோஸு, கேரட்டு, இந்த குடமிளகா, இது எல்லாமே ஒன்று ஒன்று தான் நம்ம அரிஞ்சு போட்டுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸே நம்ம செய்ய முடியாது. ஸோ அதை நம்ம எடுத்துப்போம். இப்போ நம்ம சிக்கன் ரைஸ் எனக்கு எல்லா பொருளும் ரெடி பண்ணாச்சு. அரிசியும் பார்த்தீங்கன்னா வேக வச்சாச்சு, சிக்கன் 65 மாதிரி வேக வச்சு, இந்த கோஸும் பார்த்து கட் பண்ணிச்சு. இப்போ நானும் என் பொண்ணாட்டியும் சிக்கன் ரைஸ் செய்ய போகிறோம். இப்போ கோஸு, அந்த கேரட்டு, அந்த குடமிளகா அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிப்போம். நல்லா வதக்கிட்டுக்கலாம். இப்போ நம்ம முட்டை வச்சுட்டு போகிறோம். 3 எக் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வெடிச்ச சாதத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மக்களை. மக்கள் இங்கே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாதம் அதிகமாகிடுச்சு, ஆனால் பாத்திரம் சின்னதாக இருக்குது. அதனால் பாத்திரம் பத்தாத வரீங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்படி நாங்கள் போட்டு வதக்கிட்டு இருக்கோம். இந்த சிக்கன் 65 நம்ம போட்டுக்கலாம் மக்களை. கடையில் கூட பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சிக்கன் இருக்குமான்னு தெரில. பட் ஆனால் நம்ம செம்மையாக பர்ஃபெக்டாக செய்கிறோம். எந்த அளவுக்கு வரப்போகுது தெரில. சில்லி போட்டுப்போம். ரொம்பனா போடாதீங்க, ரொம்ப காரமாயிரும். அதுவும் இந்த அடிக்கிற வரைக்கும் சொல்லவே வேணாம். அதான் கொஞ்சம் மீடியமாக போட்டுப்போம். அடுத்துக்கு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் இந்தளவுக்கு காசு கொடுத்து வாங்க போயிடாதீங்க. இதெல்லாம் நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ணால் எல்லாமே காலியான அவசியம் கிடையாது. நம்ம 3 நாள் வாட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த பேக்கெட்டை பார்த்து ரொம்ப கம்மி தான், ஜஸ்ட் ஒரு 10 ரூபா தான் வாங்குறோம். அந்த பேக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்குலாம் ரொம்ப காசு அதிகம் கிடையாது. சிக்கன் ரைஸ் செய்யறதுக்கு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா சோயா சாஸ், இதே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது இல்லாமல் அந்த சிக்கன் ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் வர டேஸ்ட் வரவே வராது. ஸோ இது வாங்கி வச்சிங்க. இது வாங்கி வச்சுட்டா போதும். நீங்கள் ஒரு 50 வாட்டிக்கு மேலே 100 வாட்டிக்கு மேலே போடலாம் நீங்கள் வந்து இந்த சோயா சாஸை வந்து பார்த்தீங்கன்னா. அப்புறம் நம்ம தேவையான நம்ம சால்ட் எடுத்துப்போம். உங்களுக்கு சால்ட் அதிகமாக வேணால் அதிகமாக போட்டுங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அந்த போட்டால் போதும் உங்களுக்கு. இப்போ நம்ம சிக்கன் ரைஸ் நல்லா கிண்ட போகிறோம் மக்களை. நல்லா கிண்டணும். அப்படி இல்லைன்னா சிக்கன் ரைஸ் வராது, வெறும் சாதம் தான் வந்துடும். ஸோ அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ நம்ம அந்த அளவுக்கு நம்ம கிண்டி எடுத்துக்கணும். நம்ம அந்த ஸ்பைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா கடைசியாக சேர்க்கணும். இப்போ நம்ம ஆட் பண்ணிப்போம். அது நம்ம இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் ரைஸுக்கான டேஸ்ட் வரக்கூடியது இந்த ஸ்பைட் ரைஸ் பவுடர் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் நம்ம போட்டு எடுத்துப்போம். இது வந்து நம்ம வீட்டில் வச்ச மிளகுத்தூள் தான். ஏன்னா கடையில் வந்து வெறும் அந்த திப்பியை தான் குத்துருவாங்க. ஸோ மிளகுத்தூள் தான் முக்கியமான பொருள் சமையலுக்கு. அதனால் நம்ம வீட்டில் வச்ச மிளகுத்தூளை யூஸ் பண்ணிப்போம். அவ்வளோதான் மக்களே. இதை போட்டு முடிச்சு நல்லா கலர் எடுத்தால் நம்ம வீட்டிலே பண்ண சுவையான டேஸ்டான ரொம்ப கம்மியான பாசமான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. சாப்பிட போகிறோம் மக்களே. இப்போ சிக்கன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வாழை இலையில தான் போட்டு சாப்பிட போகிறோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விரோதி வீட்டுக்கு போனாலும் வாழை இலை நம்பி சாப்பிடலான்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு விஷமே வச்சாலும் வாழை இலை முடிச்சிருமா அந்த விஷத்தை. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி சாப்பிட போகிறோம் ஃப்ரைட் ரைஸை. பா அப்படியே நான் போய் சொல்லுவேன், உண்மையை சொல்கிறேன். அப்படியே கடையில் சாப்பிட எந்த டேஸ்ட் இருக்கும் அந்த டேஸ்ட் இருக்குது. அப்படியே ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமான பொருள் இந்த டொமேட்டோ சாஸு. இது இல்லாமல் ஸ்பைட் ரைஸ் டேஸ்ட்டே இருக்காது. இது நம்ம ஊற்றி போவோம். எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சி வீடியோ லைக் பண்ணுங்கள்.